வணக்கம். தமிழ் டெக் மார்க்கெட். இந்த பதிவில் ப்ரொமோட்டர்ஸ் அதிகமாக வாங்கிய ஷேர் ஹோல்டிங் கம்பெனிஸை பற்றி பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 100% ப்ராஃபிட் கிடைக்கும். இது எல்லாமே மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் இன் இந்தியா அண்ட் FII ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குது அண்ட் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. அனந்த்ராஜ் லிமிட்டெட் இது பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹26.85 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதனோட வால்யூம் பாருங்கள். இது வந்து ப்ரொமோட்டர்ஸ் இது வந்து வாங்கியிருக்குது, இன்வெஸ்டர்ஸும் வாங்கியிருக்காங்க. அது சேம் டைம் ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரொமோட்டர்ஸே அந்த அவங்களோட கம்பெனிஸ் ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்க வேல்யூ வந்து 336 கோடி. இது எல்லாமே க்ரோர் தான். 336.4 கோடி ரூபா, 4 கோடி ஸ்டாக்ஸ் வந்து இப்போ கரண்டாக இருக்குது. அதனோட கிராஃப் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ப்ரொமோட்டர்ஸ் 64.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே இந்த ப்ரொமோட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி வாங்குங்க. அப்படி வாங்கினா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாது. நான் சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ ஒரு கம்பெனி நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் அந்த கம்பெனியில் 90% ஷேர் வச்சுருக்கீங்க. நீங்கள் அந்த கம்பெனியை லாஸ் பண்ண விடுவீங்களா? விட்டிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ். அதனால் நீங்கள் விட மாட்டீங்க. இந்த சேம் கான்செப்ட் தான் ப்ரொமோட்டர்ஸு ஏன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே திங்க் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் இன்வெஸ்ட் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு 100% ப்ராஃபிட் கிடைக்கும், லாஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ லைன் இண்டஸ்ட்ரீஸ் 35.35 பைசா. அதனோட வந்து இது ரொம்பவே அதிகமாக இருக்குது. 24,257 கோடி வால்யூம் இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாம் பையர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருக்கவே மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி வாங்க பாருங்கள், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு உங்கள் ஜாபை ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு 1 இயர் கழிச்சு இல்லை ஒரு 6 மந்த் கழிச்சு நல்ல வாங்கின அமௌண்ட்டோட ட்ரிபிள் மடங்கு. இப்போ 50,000 வாங்கினீங்கன்னா மேபி 1.5 லட்சம் 3 லட்சம் கிடைக்கிறது ஒரு சான்ஸ் இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து 50% வச்சுருக்காங்க. இதில் அதே இது எப்படின்னா 29.7% இருந்ததை 32.77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 4.77% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிபி ரியாலிட்டி இது ரொம்பவே முக்கியமான ஸ்டாக்ஸு. இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவருக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அகைன் இது வந்து பிலோவுக்கு போயிட்டு அகைன் அப் ட்ரெண்டில் இப்போ இருக்குது. வாங்குங்க. 286.4 கோடி. இது வந்து ரொம்ப பென்னி ஸ்டாக்ஸ் தான். 14 ரூபாய்க்கு உங்களுக்கு ஈஸியாக எல்லாருமே வாங்க முடியும். இந்த மாதிரி வீடியோ இது வரைக்கும் யாரும் க்ரியேட் பண்ணலை ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு. இப்போ 1000 ரூபா வச்சுருப்பாங்க, எப்படி அவங்க 500 ரூபா ஸ்டாக் வாங்க முடியாது. இப்போ வந்து 14 ரூபா ஸ்டாக் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். நல்ல நிறைய ஸ்டாக்ஸும் வாங்கலாம். ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 62.9% ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இடில்விஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 69.25. இது பார்த்திங்கன்னா 892.2 கோடி. ப்ரமோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 32%. அவங்க இன்க்ரீஸ் பண்ணது பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஃபினான்ஷியலில் 30% இருந்ததை இப்போ 31.84% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் பேங்கில் வந்து உங்களுக்கே தெரியும், ராகேஷ் ஜிங்கின்வாலா, வாரன் பஃபெட், அப்புறம் அப்படி வந்து மிகப்பெரிய ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் லாபம் எடுத்தது இந்த ஃபெடரல் பேங்க்கு. இந்த ஃபெடரல் பேங்கை விடாதுங்க. இப்போ வந்து நல்ல பையிங் ட்ரெண்டில் இருக்குது. 68 ரூபீஸில் இருக்குது, ஈஸியாக வாங்கலாம். 14.5 மில்லியன் இருக்குது பாருங்கள். மில்லியன், கோடி இல்லை, கோடிக்கு மேலே மில்லியன். அப்போ 14.5 மில்லியன் ஸ்டாக்ஸ் இப்போ வந்து கரண்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டே 25% வச்சுருக்காங்க. தென் பப்ளிக் வந்து 37% வச்சுருக்காங்க. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 33லேருந்து 35% வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ஸோ அவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ப்ரொமோட்டர்ஸு, ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இவங்க எல்லாமே எந்த ஸ்டாக் நல்ல 100 நம்மளை விட எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அவங்க நல்லா அனலைஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம தேர்வு செய்து இன்வெஸ்ட் செய்தால் நம்ம வந்து எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதை தான் நான் சொல்ல வரேன். கோத்ரேஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இது வந்து ஒரு ட்ரேடிங் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நான் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 12 ரூபாயிலேருந்து இந்த வருஷம் இப்போ பார்த்தா 58 ரூபாயில் இருக்குது. ஸோ இந்த 58 ரூபாய் நீங்கள் இன்றைக்கி வாங்குங்க, நெக்ஸ்ட்டு 2021 டிசம்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 லெவலில் வந்து நிற்கும். இப்போவே பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் டு ஹை வால்யூம் கெயின் டுடே, அதாவது 2 மில்லியன் வால்யூம்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ப்ரொமோட்டர்ஸ் வந்து 62%, அந்த கம்பெனி ஓனரே 62% வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது தான் வெளியில் விட்ருக்காரு. எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி 1.2%, 1.53%, அதாவது 6%, 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரூர் வைசா பேங்க், இந்த கரூர் வைசா பேங்க் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க் தான். இதை பார்த்திங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து கரூரில் தான் இருக்குது. இப்போ வந்து இதனோட வால்யூம் பார்த்திங்கன்னா 1.1 மில்லியன் வால்யூம் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதனோட ஒரு முக்கியமான அப்டேட் என்னென்னா, இந்த ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் அந்த கம்பெனியே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக் அவங்க ஆரம்பித்த பிறகு தான் அந்த கம்பெனி, இந்த கரூர் வைசா பேங்கு மிகப்பெரிய அளவில் அவங்களோட ப்ராஃபிட்டி லெவல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியில் வேலை பார்த்தவங்கள ஒர்க்கர்ஸே நிறைய ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதனால் இந்த கம்பெனியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண மறந்துடாதுங்க. இது உங்களுக்கு தெரியாதனால அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஷேர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸே 56% வச்சுருக்காங்க. தென் அதர்ஸு 16-20, அதெல்லாம் அதர்ஸு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸை நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த இது வரைக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் அந்த ஷேர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறது. ஸோ நீங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். உங்களோட சப்போர்ட் தான் எங்களுக்கு வேணும். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் வந்து வேறு எதுவும் சொல்ல விரும்பலை. மறக்காமல் அந்த கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டது. நன்றி, வணக்கம்.